சீலை கட்டுறது, பெருப்பி சொல்றது, காட்டுற மையத்திங்கே எரிகின்ற பொழுது ஆண்டவனே எரிஞ்சா இன்னும் நமக்கு வாசியா இருக்குங்கிற உணர்வுகள் தான் அவர்களிடத்தில் இருந்ததே தவிர முஸ்லீம்களுடைய கிறிஸ்தவர்களுடைய மனநிலை இருக்குமே, ஆண்டவனே இது நிறுத்தப்பட வேண்டும் என்கின்ற ஹக்கான ஃபர்லு கிஃபாயா என்கின்ற உணர்வுகள் அவர்களிடத்திலே இருக்கவில்லை. அரசியல் ரீதியாக ஒரு பாராளுமன்ற உறுப்பினர், பாராளுமன்றத்திலே இருக்கின்ற சட்டசபை உறுப்பினர் என்ன செய்ய வேண்டும் என்பதற்குரிய முடிவுகளை நாங்கள் எடுத்தோம். மையத்து அடக்குவதற்கு கிடைத்த சந்தர்ப்பம் எதுவென்பதை நான் ஒரு விவாதத்திலே சொல்லுவேன். சின்ன சின்ன ஆழ்கேரி எல்லாம் காட்சிக்கு தெரியுது, அவங்க அங்கால சேர்ந்தது மையத்தை அடக்கத்தாராமண்டு கூட்டங்கள் என்ற வாயால பட்டு ஏச்சி போதும் அவங்க அவ்வளோ பேரும். எப்படி நடந்தது என்பதை இன்னொரு சந்தர்ப்பத்திலே நான் சொல்லுவேன். அது ஒரு புறம். நாங்கள் பாராளுமன்றத்துக்கு சென்று விட்டோம். இப்பொழுது ஞானசாரருடைய பிரச்சனை. ஞானசாரரை ஒரே நாடு ஒரே சட்டம் என்று அவரை நியமித்ததன் பிறகு ஏற்பட்ட பிரளயம்தான் நாங்கள் வெளியேறியது. அதுவும் ஒரு சம்பவம். அதனை நான் இன்னொரு சந்தர்ப்பத்திலே சொல்ல விளைவேன். ஆகவே அதன் பிறகு இருந்த அந்த அரசாங்கம் முற்று முழுதாக ஓட வேண்டிய தேவை வந்தது. சில காலம் தேசிய காங்கிரஸ் வெறும் பாராளுமன்ற உறுப்பினராக, உங்களுக்கு ஞாபகம் இருக்கும், விமல் வீரவன்ச அந்த டீம், வாசுதேவ நாணயக்காரர்களோடு நாங்கள் ஒன்றாக இருந்தோம். சிறிய கட்சிகள், அரசாங்கத்தில் இருக்கின்ற சிறிய கட்சிகள் நாங்கள் ஒன்று சேர வேண்டும், தேவைகளின் அடிப்படையில் நாங்கள் கூறுகின்ற பொழுது எழுந்த பெரும் பிரளயம்தான் அந்த அரசாங்கத்தினுடைய மாற்றம். கடைசியாக அந்த அரசாங்கத்துக்கு சொன்ன இது மாத்திரம்தான், பெரும் சபையில் ஒரே நாடு ஒரே சட்டம் என்பது பாராளுமன்றத்துக்குரிய சொத்து. கான்ஸ்டிடியூஷன் சம்பந்தமாக அதிகாரப்பகிர்வு தொடர்பானது பாராளுமன்றத்துக்குரியது, உங்களுக்குரியதல்ல என்ற தொடரில் இவ்வாறுதான் தொடர்ந்து நீங்கள் இனவாத ரீதியாக அரசியல் செய்யலாம் என்று நினைத்து கொள்ள வேண்டாம் என்று முற்றுப்புள்ளி வைத்துவிட்டுத்தான் நாங்கள் வெளியேறினோம். ஆனால் முஸ்லீம் காங்கிரஸினுடைய மெம்பர்கள், பாராளுமன்ற உறுப்பினர்கள், தலைவரும் அது ஒரு மாசாலமான நிலைமை. மசாலா, நீங்களும் போங்கள், நானும் வருவதாக சொல்லுங்கள், மற்றவர்களை தடுக்க வேண்டும், காரியங்களை முடிக்க வேண்டும் என்று ஒத்துப்பாடுவது. ரிஷாட் பதருதீனுடைய 3 எம்பிக்கள் இப்போ சொல்கிறாங்க, அவர் தான் எங்களை கையை வைக்க சொன்னார். இதை விட என்ன நினைக்கிறேன்? தலைவர் ஆக்களும் சொல்கிறாங்க இவர் தான் அதை செய்தண்டு. நாம் ஒன்றும் சொல்ல தேவையில்லை, அல்லாஹ் எல்லாவற்றையும் வெளிக்காட்டி கொண்டிருக்கிறான். நாங்கள் இந்த ஆட்சி வேண்டாம் என்று வெளியேறுகிறோம். இவர்கள் கைகளை உயர்த்தி அங்கே சென்று ஒரு விதமான கொள்கையிலே ஆடினார்கள். ஆடிவிட்டு சொன்னார்கள், மையத்தடக்கிறதுக்கு தான் நாங்கள் அங்கே போனோம் என்று. இது ஒரு புறம். ஆகவே இதன் பிறகு இந்த நாட்டில் அரசாங்கம் இல்லாமல் போனது. இந்த நாட்டில் ஜனாதிபதி இல்லாமல் ஓட வேண்டி வந்தது. பிரதம அமைச்சர் ஓட வேண்டி வந்தது. அப்பொழுது இது ஒரு முக்கியமான விஷயம். ஒரு ஜனாதிபதி தேர்தலில் மக்கள் எப்படி வாக்களிப்பார்கள் என்று ரவுஃப் ஹக்கீம் இன்னுமே கண்டுபிடிக்கவில்லை. ஒரு நாளும் கேவலம் 225 பேர் இருக்கின்ற பாராளுமன்றத்தில் ரணில் கேட்கிறார், இவர் டலஸ் கேட்கிறார். இது ரெண்டுக்குள் யார் வெல்வார் என்று கூட கண்டுபிடிக்க முடியாமல் போன ஒரு தலைமைத்துவம். சிம்பிளா, கண்ணுக்கு முன்னுக்கு. ஆகவே மீண்டும் நாட்டினுடைய நலன் கருதி நாங்கள் அன்றெல்லாம்
எக்ஸோ வையோ ரடிலோ வாக்கு போட வேண்டாம் என்று சொன்னது உண்மை, போட்டிருக்கவே கூடாது. இப்பொழுதும் சொல்லுகிறோம். ஏனென்றால் அன்று பாதை பிழையானது, பாதை மிக பிழையானது. அதனுடைய விளைவுகளை நான் முன்பு சொன்னது போன்று நாம் தாங்க மாட்டோம். அந்த விடயம் முடிந்து விட்டது. அரசியல் என்பது காலத்தினுடைய தேவை. இப்பொழுது மஹிந்த இல்லை, கோட்டா இல்லை, சந்திரிகா இல்லை. பாராளுமன்றத்தில் ஒரு பிரைம் மினிஸ்டராக இருந்து ஜனாதிபதியாக வருவதற்குரிய தகுதி அங்கே யாரிடமும் இல்லை. வழக்கமாக சொல்வதை போன்று பால் போத்தல் ஓடி ஒதுங்குகிறது. ஜேவிபி 3 பேரை வச்சுக்கிட்டு இப்படி ஆடிக்கொண்டிருக்கின்ற பொழுது எங்களுக்கு அன்று தேவைப்பட்டது பாராளுமன்றம் முடங்கி, நாடு முடங்கி, எல்லோரும் வெறும் கஷ்டத்தில் நோயாளிகளாக இருக்கின்ற பொழுது ஒத்தர பஸ்ஸும் இப்போ இல்லை, யுஎன்பி பஸ்ஸும் இல்லை, எஸ்எல்எஃப்இ பஸ்ஸும் இல்லை, தேசிய காங்கிரஸ் பஸ்ஸும் இல்லை. நாட்டை கொண்டு போகிற எல்லா பாராளுமன்ற உறுப்பினர்களும் பொதுவாக நின்று, தம்பி எங்களுக்கு ஒரு டிரைவர் வாங்கப்பான்னு கூப்பிட்றாங்க. நம்மளோட சொந்த வாகனத்துக்கு டிரைவர் வைக்கிறது ஒன்று இருக்குது. எங்களோட பழைய நைமாசரை கேட்டால் டிராக்டருக்கு ஒரு டிரைவர் வரார். தம்பி நீங்கள் முதல் எங்கே இருந்து இன்னாருக்கிட்ட இருந்து எத்தனை நாள்? ஒரு 3 மாதம். அப்போ டிரைவிங் ஆயத்திரிக்குமே 3 மாதம் இல்லைன்னு சொல்லி அவரோட சண்டை முடிச்சுக்கு தானே வந்திருப்பீர்கள். இல்லை சார் நான் நல்லா தம்பலைன்னு இப்படி கேள்விகள் இருக்குது. இப்பொழுது எங்களுக்கு டிரைவர் வேண்டும். மொத்தமான நாட்டுக்கும் பாராளுமன்றத்திற்கும் சீனியர் டிரைவர் ஒரு ஆள் இருக்கிறார். அவர் பிழையா சரியா நல்லா ஓட்டுவாராங்கிறது வேறு விஷயம். பிழையா ஓட்டினா சொவிய பிடிக்கலுங்கிற அளவுக்கு தெரியும். பொதுதானே, பொது பஸ். அவர பஸ்ஸில் ஓடுற நேரம் தான் நாம் அவரை ஒன்றும் செய்யலை. அது யுஎன்பி பஸ். இப்போ அது பொதுவான பஸ். டிரைவர் யாரும் இருக்கிறீங்களா? ஓம் நான் இருக்கேன். அப்போ நைமாசல் மாதிரி கேள்வி கேட்க தேவையில்லை. ஓடுவே எழுதாரே என்று ஏண்டா ஓடினால் தானே ஓடுவார். ரைட், சரி. வாக்கு பண்ணினோம். பாராளுமன்றத்தில் ஜனாதிபதியை தெரிவு செய்வதிலே தேசிய காங்கிரசும் வாக்களித்தது. அப்பொழுது பஸ் அவைகளை பார்க்கவில்லை. அது காலத்தினுடைய தேவை. அன்று வாக்களிக்க வேண்டாம் என்று சொன்னது காலத்தினுடைய தேவை. இந்த ஃபேஸ்புக் குஞ்சு போராளிகளும் இந்த ஆக்களுக்கும் அரசியல் புரிவதே கஷ்டமாக இருக்கிறது. அவர் அன்று சொன்னாரே, ஓம் சொன்னதான் லூசானோ அடே அண்டு அப்படித்தான் செய்ய வேணும். பயங்கரவாதத்தை அடக்கணும் அண்டு அதுக்குரிய ஒரு வியூகத்துக்கு பின்னால் போகணும். இல்லை வாங்க போய் கொடியில் வாங்கிட்டு வருவோம் என்று கூப்பிட்றா. அது மாதிரி தான் அந்த காலம் முடிவாகிவிட்டது. அப்பொழுதுதான் ஒத்தையன் தனியன் கட்சி தோத்து, நாட்டில் முழு தோதியும் தோத்து, 3 மாதத்துக்கு பிறகு தனியன் வருது. தனியன் கடைஞ்சாம வந்து எதிர்கட்சியில் நாங்கள் இப்பொழுது எதிர்கட்சிக்கு வந்து விட்டோம். அரசாங்கத்தில் இருந்து எதிர்கட்சியில் பக்கத்து ஆசனங்களிலே இருந்து பேசுகின்ற பொழுது பலதையும் பத்தையும் பேசினோம். அப்பொழுது ரவுஃப் ஹக்கீமார் அவருக்கு செய்த அநியாயங்கள் என்ன, எப்படியான அநியாயங்களை தொடர்ந்து செய்தார் என்பதெல்லாம் ரணில் விக்ரமசிங்கவுக்கு புரிந்தது. ரணில் விக்ரமசிங்க அவர்களோடு 2003ஆம் ஆண்டு நான் வெளியேறுகின்ற பொழுது அவருக்கு சொன்னவைகள் எல்லாம் அவருக்கு ஞாபகம் இருக்கிறது. ரணில் விக்ரமசிங்கோடு இன்று நேற்று தொடங்கிய பயணம் இல்லை. எப்பொழுது அவர்கள் அரசியலில் ஐக்கிய தேசிய கட்சியினுடைய பெருந்தலைவர்கள் எல்லாம் இருந்து அரசியலில் வருகின்ற காலம் இருந்து நாம் அனுபவமாக இருக்கிறோம். அவருடைய ஆட்சியில் ஹைவேஸ் மினிஸ்டராக கூட இருந்தவன் அதாவுல்லா அவைகளை தூக்கி எறிந்து 1 வருடத்துள் பாராளுமன்ற தேர்தலை மீண்டும் நடத்துவதற்கென்று 2-3 முறை கலைக்கப்பட்டிருக்கிறது. ஒரு எம்பியாக வருவதற்கு எவ்வளவு கஷ்டப்படுவார்கள்.
நாங்கள் எம்பியாக போய் மினிஸ்டராக இருந்து இது வேண்டாம் என்று தூக்கறிந்து அரசாங்கங்களை கலைத்த வரலாறுகள் இருக்கிறது. அது ஹக்கீமுக்கும் தெரியும். ரிஷாட் நேத்து முந்தநாத்து வந்த புள்ளதான், அது வேறு. டாக்டருக்கு தெரியும், எவ்வளவோ பெரிய ஆட்களுக்கு தெரியும். ரிஷாட் வருவதற்கு முன் நூர்தீன் மஷூர் என்றவர் இருந்தார் கட்சி. அவைகளெல்லாம் உங்களுக்கு தெரியும். ஆகவே இவற்றை நான் ஏன் ஞாபகப்படுத்துகிறேன் என்றால், அப்படியான ஒரு வரலாற்றில் சொந்த தேவைகளுக்கு இல்லாமல் சமூகத்தினுடைய தேவைகளுக்கென்றே அவ்வப்போது தலைவர்களை தெரிவு செய்தது தேசிய காங்கிரஸ். இந்த காலத்திலும் ஒரு தலைவரை தெரிவு செய்தது. எந்த அளவிற்கென்றால், யுத்தத்தை பார்த்திருக்கிறோம், கடல் அலை பேரலையை பார்த்திருக்கிறோம். இவைகள் அழிவுகள். எல்லோரும் மனம் இறங்கி போய் அந்த அழிவுகளுக்கு நிவாரணம் தேடினோம். ஆனால் சாப்பிடுவதற்கு கேஸ் இல்லாமல், லாமண்ணெய் பெட்ரோல் இல்லாமல், கொள்ளி இல்லாமல் ரோட்டிலே இருந்தது இருக்கிறதே, நோன்பை பிடித்து கொண்டு கியூவில் இருக்கிறதே, அந்த கொடுமை நாம் முந்தி சொன்ன எல்லாவற்றையும் விட கொடுமையிலும் கொடுமை. பத்தும் பறக்கின்ற கொடுமை, வேகத்தை கூட்டுகின்ற கொடுமை, ஆத்திரத்தை ஊட்டுகின்ற கொடுமை. எல்லோரும் கியூவிலே நிற்கின்ற பொழுது ஒரு வாகனத்தில் ஒருவன் போனால் எப்படி கோபம் பெறும். எத்தனை பவுசர்கள், பெட்ரோல் பவுசர்கள் எரிக்கப்பட்டது. அது ஒரு பெகர், அது ஒரு கெட்ட சாமான், அது வரப்படா. இந்த நேரம்தான் இந்த பாராளுமன்றத்திற்கு இதற்கு முகம் கொடுத்து இழுத்துச் செல்வதற்கு முடியாமல் போனார்கள். ஆனால் தேசிய காங்கிரஸ் எப்பொழுதும் இந்த நாட்டினுடைய பொருளாதாரத்தை பற்றி பேசிக்கொண்டே இருக்கிறோம். இப்பொழுதும் இருக்கிறோம். எங்களுடைய ப்ரொபோசலும் அதுதான். தும்பு மட்டை நாம் கயிறு உற்பத்தி செய்தோம். இன்றைக்கு நவீனமான இயந்திரங்கள் வந்திருக்கிறது. இந்த மட்டையை இழக போட்டு அது நாரையிட்டு திரிகிற ஒரு சாமான் இல்லை. இப்போ மெஷினில் போட்டு தும்பாக்கி கவுறு கிடைக்கப்படுகிறது. ஆனால் சைனாவிலிருந்து நாங்கள் கயிறு எடுக்கிறோம், சைனாவிலிருந்து பாய் எடுக்கிறோம். எங்களை வளர்ச்சி பாயும் பன்னும் இருந்தது. எங்களுடைய உண்மையான மூலப்பொருட்களை வைத்து நமது பொருளாதாரத்தை நாம் யாரும் சமைக்கவில்லை என்ற விடயத்தை நாங்கள் சொல்லிக்கொண்டே இருந்தோம். அதனுடைய முடிவு பாராளுமன்றத்திலே இந்த நாட்டினுடைய இந்த பொருளாதார சுமையை இழுப்பதற்கு இவரை தலைவராக்கி, அதன் பின்பு பாராளுமன்றில் பல குழுக்கள் போடப்பட்டு பொருளாதாரத்தை கட்டியெழுப்புவதற்கான விடயங்கள் நடைபெற்று கொண்டு போனது. முதலாவது எல்லோரும் வீடுகளுக்கு போய்விட்டோம், கியூவில் இல்லாமல். டாலருடைய பெருமானம் இலங்கையினுடைய பெருமானத்தை சரி செய்து கொண்டு வருகிறது பழைய நிலைமைக்கு. இது ஏற்கனவே நாங்கள் பேசிய விடயங்கள். எண்ணெய் இருக்கிறது, பணம் இருந்தாலும் பொருள் இல்லை என்ற பிரச்சனை இருந்தது. பணம் அச்சடிக்கப்பட்ட ஒரு காலம் இருந்தது. ஆகவே இப்பொழுதுதான் மூச்சு விட்டிருக்கிறோம். பயலை இல்லவே இல்லை. 50,000 ரூபாய்க்கும் பயலை இல்லை. கடைசியாக கரும்புக்கு கொடுத்த பயலையை விலை கூட என்று விற்று போட்டு கரும்பை விட்டுவிட்டாங்க சனம். அது விளையாட்டியும் ஒன்றும் இல்லைன்னு 4ஆம் தரம் கொடுத்தா 2 லட்சம் ரூபா 6 தர போகிறான் சும்மா கொடுக்குற பயலை. ஆகவே இப்படியான நிலைகளிலிருந்து நாடு விடுபடுகின்ற நிலையில் என்னை கேட்டால், இதை சரி செய்வதற்கு அந்த தலைவருக்கு இன்னும் கொஞ்சம் காலம் கொடுக்க வேண்டும். பாராளுமன்றம் நினைத்தால் நாங்கள் அதனை செய்திருக்க முடியும். ஒரு தலைவரின் கீழ் ஏதாவது ஒரு பிரச்சனையை சரி செய்து அது குறை நடுவிலே இடை நடுவிலே நிறுத்தப்பட்டிருக்கிறது. ஆகவே அவனுடைய கையை பலப்படுத்த வேண்டும் என்று இருந்த நிலையில் காலமும் முடிந்து ஜனாதிபதி அவர்கள் ஜனாதிபதி தேர்தலுக்கு வந்துவிட்டார். இப்பொழுது தேசிய காங்கிரஸ் என்ன செய்வது? கொஞ்சம் பொறுங்கோ, நாங்கள் கேட்டுக்கிட்டு வாரோம் என்கிறதா? இல்லை, நாங்கள் அந்த கட்சிக்கிட்டையும் எழுத்தில் கொஞ்சம் கொடுக்கோம், இங்கேயும் கொஞ்சம் கொடுக்கோம், எங்கால சாமான் கொஞ்சம் கூடரிக்கோ கதிச்சு பார்க்குறோம் என்று சொல்கிற விடயம் அல்ல இது. அரசியல் தலைவர்கள் என்பவர்கள் இவ்வாறு தான் முஸ்லீம்களை ஆக்கி வைத்திருக்கிறார்கள். நாங்கள் அங்கே போய் கேட்டோம், அவங்க இப்படி சொன்னாங்க, ஆகவே நாங்கள் முடிவெடுத்தோம் சஜிதுக்கு போவதென்று முடிவெடுக்கிற விடயமாயுது.
நாடு பாதாளத்திற்கு போய் குடிப்பதற்கு கஞ்சிமில்லை, விறகில்லை, கேஸ் இல்லை, உயிருடன் போராடுகின்ற வைத்தியசாலையில் கேஸ் இல்லை, சிலிண்டர் இல்லை, சமைப்பதற்கு மாத்திரமல்ல. அப்படி இருந்த நாட்டை நிமித்தி ஒரு இடத்திலே கொண்டு வருவன் வந்திருக்கின்ற பொழுதும் அன்கண்டிஷனலி இந்த நாட்டு மக்கள் அவருக்கு வாக்களிக்க வேண்டும். எந்த விதமான கண்டிஷனும் இருக்க முடியாது, எந்த விதமான கண்டிஷனும் இருக்கக்கூடாது. நான் முன்பு சொன்னேனே, மஹிந்த ராஜபக்ச தோக்கின்ற பொழுதும் வாக்களித்தோம். எதற்கு? நன்றி. இந்த நாட்டு மக்களுக்கு இந்த பொருளாதார வெகர், அந்த வேக்காடு, அந்த அதிர்வு, அந்த அதிர்ச்சியிலிருந்து நாம் இன்னுமே விடுபடவில்லை. இலங்கை நாடு வீழ்ந்துவிடும், நாம் எல்லோரும் மரணித்து விடுவோம், வாழ்க்கை வாழ முடியாது போய்விடும் என்கின்ற ஒரு காலத்தில் இந்த நாட்டை நிமித்திய ஒருவன் 2 வருடத்தில் இருக்கின்ற பொழுது இந்த நாட்டின் ஒவ்வொரு கட்சிகளும் எழுந்திருந்து சல்யூட் பண்ணி இருக்க வேண்டும். ஆகவேதான் தேசிய காங்கிரஸ் நாங்கள் எப்பொழுதும் நியாயமான முடிவுகளை எங்களுடைய ஒர்க்கிங் கமிட்டி, ஹைகமாண்ட் எல்லோரையும் அழைத்து இந்த நிலைமைகளை விளங்கச் செய்து, முதலாவது உங்களுக்கு வாக்களிப்பது என்ற ப்ராமிஸை நாங்கள் சொன்னோம். கொஞ்சம் பொறுங்கோ என்று சொல்லுகிற அளவுக்கு நாங்கள் போக முடியாது. இந்த காலங்களில் ஊடகவியலாளர்கள் இருக்கிறீர்கள், கட்சி தலைவர்கள், எம்பிமார்கள் உங்களோடு இருக்கிறோம் என்றே பணங்களை கூசாமல் வாங்கிவிட்டு ஏமாற்றினார்கள். ஒருமுறை அமீர் அலி அஸ்வராஜ்யாருடைய எம்பியை எனக்கு தாருங்கள் என்று அந்த கட்சியும் அவர்களும் எடுத்துவிட்டு உடனே மாற்றுக் கட்சிக்கு வாக்கு போடுகின்ற பொழுது ஒரு தலைவன், முஸ்லீம் அல்லாதவன் நம்மை பார்த்து சொன்னான், அவர் முனாஃபிக் என்று சொன்னான். முனாஃபிக் என்று சொல்லப்பட்டார். அப்படி நாங்கள் உங்களோடு வாக்கு போடுவோம், அதை தாருங்கள் இதை தாருங்கள் என்று கேட்கவில்லை. ஆனால் அவர்கள் பணம் தாருங்கள், அபிவிருத்திக்கு தாருங்கள், அங்கு தாருங்கள், நாங்கள் உங்களோடு தான் நிற்போம் என்று சொல்லிவிட்டு ஆக்களை காணல, போனோஃபில் கிடக்க எல்லாரும். தேசிய காங்கிரஸ் அப்படி வஞ்சனை செய்யாது. தேசிய காங்கிரஸ் நமது கட்சிக்காரர்கள் அவர்கள் சுய புத்தி உள்ளவர்கள், நிதானமாக தீர்மானம் எடுக்கின்றவர்கள். மாஷா அல்லாஹ், நாங்கள் அவருக்கு வாக்களிப்பதாக பிரகடனப்படுத்திவிட்டு அதற்கு பிறகுதான் இப்படி செய்தால் இந்த நாட்டிற்கு நல்லம். ஆகவே இந்த நாட்டிற்கு என்ன வேண்டும், எப்படியான அமைப்பு வேண்டும், இந்த நாட்டினுடைய கான்ஸ்டிடியூஷன் எவ்வாறு இருக்க வேண்டும், இனங்களிடையில் எவ்வாறான பரஸ்பரம் இருக்க வேண்டும் என்பதை எங்களுக்கு கிடைத்த ஒவ்வொரு சந்தர்ப்பத்திலும் ஒவ்வொரு ஃபோரத்திலும் நாங்கள் பேசியிருக்கிறோம். இந்த தலைவர்களுக்கு மாத்திரமல்ல, எல்லோருக்கும் நாங்கள் சொல்லியிருக்கிறோம். காணி தொடர்பான பிரச்சனைகள் தீர்க்கப்படமாக இருந்தால் 90% இனத்தீர்வு முடிந்துவிடும் என்பதை நாங்கள் அடுத்து சொல்லியிருக்கிறோம், நிரூபித்தையும் காட்டியிருக்கிறோம். இந்த எல்லைகள் என்று நிர்வாக எல்லைகளுக்குள் வழங்கப்படுகின்றவைகள் அல்ல மக்களினுடைய சுதந்திரம். மக்களினுடைய சுதந்திரம், அதிகார பகிர்வு என்பது ஒரு குடிமகன் தான் ஒரு வீட்டை கட்டிக்கொள்வதற்கும் வாழ்வதற்கும், தன்னுடைய மதத்தை முறையாக பின்பற்றுவதற்கும், தான் தொழில் செய்வதற்கு, நாட்டை பாவிப்பதற்கும் அவனுடைய பாதுகாப்பும், இதுதான் சுதந்திரம். அது யாராகவும் இருக்க முடியும். ஆகவே இந்த விடயத்திற்கு நாங்கள் முன்னுரிமை கொடுத்திருக்கிறோம். அந்த காலத்தில் மைந்தையை அழைத்து வந்து நாங்கள் கேட்ட விடயங்கள் 3 விடயம்தான். அது உங்கள் எல்லோருக்கும் தெரியும். அதனுடைய கடைசி கேள்விதான், இந்த நாட்டில் எல்லா மக்களும் வாழ்வதற்கான ஒரு கான்ஸ்டிடியூஷன் உருவாக்கப்பட வேண்டும் என்று. அதைத்தான் நாங்கள் மீண்டும் மற்ற தலைவர்களிடத்தில் பேர் பார்த்தோம். இந்த தலைவரிடத்திலும் எமது ப்ரொப்போசல் என்னென்று கேட்டால்,
இந்த நாட்டு மக்கள் கிழக்கு மாகாண மக்கள் மாத்திரமல்ல, வடக்கு மாகாண மக்கள் மாத்திரமல்ல, நாம் தெளிவாக இருக்க வேண்டும். வடக்கும் கிழக்கும் இணையக்கூடாது என்பதில் நாங்கள் கருத்தாக இருந்ததற்கு காரணம், வடக்கு கிழக்கிலே வாழ்வது இலங்கை முஸ்லிம்களில் 1/3 மாத்திரம்தான். வடகிழக்கிற்கு வெளியிலேதான் 2 முஸ்லிம்கள் வாழுகிறார்கள். ஆகவே மொத்தமான நாட்டின் மக்களை பற்றி சிந்திக்க வேண்டும் என்பதனாலேயே நாங்கள் கவனமாக எங்களுடைய அரசியல் ஆலோசனைகளை, மேனிஃபெஸ்டோக்களை நாங்கள் வழங்கியிருக்கிறோம். வடக்கு கிழக்குக்குள் மாத்திரம் மட்டுப்படுத்தப்பட்டவர்களாக அதை பற்றி நாங்கள் சிந்திக்கவில்லை. இலங்கையின் முஸ்லிம் மக்களுக்கும், தமிழ் மக்களுக்கும், கிறிஸ்தவ மக்களுக்கும், பரங்கியர்களுக்கும், சிங்கள மக்களும் வாழ்வதற்கான வழிமுறையை ஆலோசனையாக வைத்திருக்கிறோம். இதில் யாருக்கும் ஒழிப்பு மறைவெல்லாம் கிடையாது. நாங்கள் ஒன்று செகண்ட் லிஸ்ட் வைக்கவும் இல்லை. இந்த மினிஸ்ட்ரி கேட்பது, எழுத்தில் கொடுப்பது லா இல்லை, நாங்கள் அதனை செய்யவில்லை. அந்த கீழ்த்தரமான அரசியலை தேசிய காங்கிரஸ் ஒரு நாளும் செய்யவில்லை. இதற்கு பழையவர்கள் சாட்சியாக இருப்பார்கள். எனவேதான் உடன்பிறப்புகளே, நாம் இன்று எடுத்திருக்கின்ற இந்த பாதை, இந்த பயணம் நாட்டினுடைய பொருளாதாரம் மாத்திரமல்ல, ஒரு சிரேஷ்ட அரசியல் தலைவன் ஒருவன் இருக்கின்ற பொழுது இந்த நாட்டின் இனப்பிரச்சினை, வேறு பிரச்சினை, வெளிநாட்டுக் கொள்கை என்ற சிக்கல்களெல்லாம் நிறைந்த ஒரு காலத்தில் கவனமாக முறையான கான்ஸ்டிடியூஷன், முறையான அணுகுமுறை, முறையான டிரைவிங்கை பற்றி சிந்தித்தவர்களாகத்தான் நாங்கள் அந்த முடிவை எடுத்திருக்கிறோம். எனவே இன்ஷா அல்லாஹ் தேசிய காங்கிரஸ் ஒரு நாளும் இந்த முடிவுகளை எடுத்து தோற்றதில்லை. அல்ஹம்துலில்லாஹ். அது உங்களுக்கு தெரியும். தேசிய காங்கிரஸ் நிற்கிற பக்கம்தான் பெல் 2 கதை இருக்கு, அது வேறு வழக்கமாக. இவைகளுக்கெல்லாம் அப்பால் பிரார்த்தனைகளோடு தேசிய காங்கிரஸ் எடுத்த ஜனாதிபதி தலைவரை நாங்கள் வெல்ல வைக்க வேண்டும். இந்த எந்த ஒரு கிழவியிடம் இப்பொழுது போய் கேட்டாலும், பாப்பா அது கேஸ் அந்த ஆளாக கூடத்தாங்க வேண்டான்னு சொல்லுவாங்க. இப்போ பழைய கதையெல்லாம் செய்ய வராது. அந்த கேஸ் தந்த ஆளா அப்படின்னு கேட்பாங்க, இல்லாடி அந்த பெட்ரோல் தந்தவரா அப்படிதான் கேட்பாங்க. ஆகவே சாதாரணமாக வீடுகளுக்குள் ஒரு தலைவன் இப்பொழுது உள்பூந்திருக்கிறான். எப்படி யுத்தங்கள் முடிவடைந்த பிறகு ஒரு நாட்டினுடைய தலைவன் ஒவ்வொரு வீட்டுக்குள்ளும், ஒவ்வொரு பிரஜையினுடைய மரங்களுக்குள்ளும் உள்வாங்கப்பட்டானோ, அதே போன்று இன்றைக்கு ரணில் விக்ரமசிங்க காலத்தினுடைய தேவை ஒவ்வொரு வீட்டு குசினியிலும், ஒவ்வொரு மக்களினுடைய மனதுகளிலும் இப்பொழுது இடம் பிடித்துக் கொண்டிருக்கிறார். விவசாயிகளுக்கு எத்தனையோ பேர் எவ்வளோ உதவிகளை செய்திருக்கிறார்கள். எல்லா தலைவர்களும் செய்தார்கள் தான். ஆனால் பயடையே இல்லாமல் சேர்க்க பயடைய தனியே செய்யணும் என்று இந்த மக்கள் பட்டபாடு பிழை இல்லை. இவைகளை நமது விவசாயிகள் சிந்திக்கின்ற பொழுது ஒவ்வொரு விவசாயியுடைய மனதுக்குள்ளும் இப்பொழுது இருக்கின்ற ஒரே ஒரு தெரிவு ரணில் விக்ரமசிங்க மாத்திரம்தான். சும்மா நாம் யோசிக்கலாம். ஆக குறைந்தது நாட்டை ஜனாதிபதியாக இருப்பதற்கு ஒரு பிரைம் மினிஸ்டராக இருந்திருக்க வேண்டும் அல்லவா? ஒரு மினிஸ்ட்ரியை முறையாக நடத்தி காட்டிய ஒருவனாக இருக்க வேண்டும் அல்லவா? ஒரு மினிஸ்ட்ரியை ஒழுங்காக நடத்தி காட்டினாக்களும் இல்லை, பிரைம் மினிஸ்டராக இருந்த ஆக்களும் இல்லை. சும்மா சரத் பொன்சேகாவை கொண்டு வந்த மாதிரி பால் போத்தில் கொண்டு போய் நிமித்தி வச்சு கொண்டிருக்கிறாங்க. ஆனால் ஒன்று உங்களுக்கு சொல்ல வேண்டும், நாங்கள் அதை பற்றி மேனிஃபெஸ்டோ சம்பந்தமாக பேசுகின்றதும் மௌலான நாங்கள் எல்லாம் பேசிக்கொண்டிருந்தோம். இந்த நாட்டில் இன ரீதியான பிரதேச செயலகங்கள், இன ரீதியான உள்ளூராட்சி சபைகளை தேவையில்லாத காரணங்களுக்காக பிரித்து கொடுத்து மாட்டிக்கொண்டவர்கள் தான் நாம்.
பிரேமதாசா மரணித்து விட்டார், நாங்கள் சொல்லக்கூடாது. எங்களுடைய ஒவ்வொரு ஊர்களிலும் பிரிவுகளை செய்த பொழுது பள்ளிகளிலே கூடி எங்களுக்கு இப்படி செய்யக்கூடாது, நாங்கள் எல்லோரும் அவரை சந்திக்க வேண்டும் என்று அப்பொழுது பிரேமதாசாவை சந்திக்க போனோம். இந்த மக்கள் ஒவ்வொரு ஊரிலும் அப்படி நடந்தது, கல்முனையிலேயும் நடந்திருக்கும். அவர் சொன்ன அதற்கு பதில், அந்த பிரித்து கொடுத்த இடங்களிலெல்லாம் நான் இருக்கிறேன் என்று நீங்கள் நினைத்து கொள்ளுங்கள். கொஞ்ச காலம் தான் இருந்தார், செத்து போய்த்தார். நான் பெயர்களை சொல்லல. ஆகவே தேவையில்லாத பிரச்சனைகளை உருவாக்கியவர் அவர் என்பதை மரணித்தவரை பற்றி நாம் சொல்லக்கூடாது. அசில் மலை அசைஞ்சாம் என்றா நம்புங்கோ, அசில் மாறிட்டாமண்டா நம்ப தேவையில்லைன்ற மாதிரி சஜித்துக்கிட்ட என்னத்தை நாம் எதிர்பார்க்கிறோம். நாடு செஞ்ச அனுபவம் இருக்கா? ஒரு மினிஸ்ட்ரி செஞ்ச அனுபவம் இருக்குதா? இல்லை பாப்பா தான் நல்லா செஞ்சு காட்டினதா? என் நம்பி ஒன்றும் இல்லை. ஆனால் ரோபாய்க்கு போய் நிற்க இதுதான் குருடனை போய் முடிடாண்டு மாறி மாறி சொல்றாங்க. நமது பிரதேசத்தில் உள்ள தௌஃபீக் போலாக்கள், அவர் வண்டியிலே இருக்கிற அந்த தலைவர் யா அல்லாஹ், அவர் கூட்டம் வச்சாங்க இன்டலெக்சுவல் கொழும்பில் கூடி. அதுக்கு கருத்துரைக்க போன இடத்துல இல்லை நீங்கள் இன்னது கேட்கணும்னு ஆக்கள் சொன்னாங்களாம். நீங்கள் சும்மா போயிடப்படாதுண்டு என்னோடு தௌஃபீக் என்கிட்ட சொன்னார். எங்கள் தௌஃபீக் அப்போ அவர்கிட்ட ஓமண்டு ஓட்டு அந்த தௌஃபீக் முகத்தா இல்லை. நீங்கள் எல்லாம் போய் என்னடா குருடனை போய் முடிக்க சொல்கிறேன். இனத்தீர்வு தெரியுமாடா அவங்களுக்கு என்னண்டு? பொருளாதாரம் புரிஞ்சிருமாடா? ஏதும் ஒன்றை செய்து காட்டியிருக்காங்களா மக்களுக்கு? இனத்தீர்வு, பொருளாதாரம், காணி பிரச்சனை தொடர்பாக கதைக்கிறதுக்கு சரக்கு இருக்க தலைக்குள்ள எப்பயும் காய்ச்சிருக்காங்களா? நூருதீன் மஷூர் எப்படி தோக்கடிக்கிற, ஹக்கீம் எப்படி தோக்கடிக்கிற, அதாவுல்லாவை எப்படி தோக்கடிக்கிற, உள்ளுக்கு இருக்கிற ஆக்களை எப்படி தூக்கி எடுக்கிற வேலை மட்டும்தான் பார்த்துருக்காங்க. ஒன்றும் தெரியா. அவங்க தூக்கி எடுக்காம ஒரு எம்டி ஆகுறான், கடைசியா பதறாகி போகிறதான். அப்படிதானே தூக்கி கொண்டு சேர்க்கிற ஒரு எல்லாம் செய்து பிரிஞ்சு ஒன்றும் இல்லைல்ல, தனி எரிக்காங்க. அப்படிதான் அது. அதாவது எதிலும் எங்க தௌஃபீக், எதிலும் உண்மை இருக்க வேண்டும், எண்ணம் தூய்மையாக இருக்க வேண்டும், பார்வை இருக்க வேண்டும், மக்கள் தொடர்பான அறிவு இருக்க வேண்டும், காணி நிலவிலம் தொடர்பான மொத்தமான அறிவு இருக்க வேண்டும், அபிலாசைகளை பற்றி சிந்திக்க வேண்டும். இவைகள் நடக்கின்ற பொழுதுதான் ஒரு நாடு செழிக்கும். தேர்தல் வருகின்ற பொழுது மாத்திரம் கடைசி நேரம் வரை இழுத்து வைத்து தீர்மானம் எடுக்க முடியாமல் இருந்து தோக்கிற ஒருவருக்கு காத்தடித்து அவரை கொண்டு போய் வைத்துக் கொள்ளுவது எப்படி? இது அரசியல் அல்ல. ஆகவே இவர்களை பற்றி பேசுவது எமக்கு நோக்கம் அல்ல. இவர்கள் யார், எப்பொழுது வந்தார்கள், என்ன செய்தார்கள், எந்த ஊரில் யார் யாரை கைப்பற்றினார்கள், அவர்கள் எல்லோரும் எங்கே, இவர்கள் என்ன செய்தார்கள், ஒன்றும் தேவையில்லை. மத்திய மாகாணத்தில் வாழுகின்ற நமது முஸ்லிம்கள் உடன்பிறப்புகள், அவர்களுக்கு ஏதாவது வேலை அங்கே நடந்திருக்கிறதா? அக்குருணையில் சலாவும் வெள்ளம் வருகின்ற பொழுது நாட்டு மக்கள் சேர்ந்து அவர்களுக்கு பேசி ஏசுகின்ற நிலைமையில் ஒரு பாய்ச்சல் வெடிச்சல் இருக்கிறது, அதை பற்றி தெரியாது. மத்திய மாகாணத்திலும் மேல் மாகாணங்களிலும் எவ்வளவு பிரச்சனைகள் இருக்கிறது, கிழக்கு மாகாணத்தில் இருக்கிறது. ஒவ்வொருவரும் அவரவருடைய பிரதேசங்களிலே மாகாணங்களிலே இருக்கின்ற பணிகளை ஒழுங்கால் செய்தால் கூட இந்த நாடு உருப்பெறும். ஒரு அரசியல்வாதியாக தவிர்க்க முடியாமல் ஹக்கீம் வந்துவிட்டார். கண்டியிலே மத்திய மாகாணத்திலே இருந்த அந்த மக்களை வாழ வையுங்கள். கிழக்கை பற்றியும் தெரியாது, ஒன்றுமே தெரியாது, பாட்ட போடுறா என்பதை தவிர ஒன்றுமே தெரியாது. இதுதான் நிலைமை.
கட்சியை காப்பாற்ற வேண்டும். அடுத்த பாயிண்ட், வாக்கில்லை, தெளிவில்லை, கொள்கை இல்லை, தோல்விகளை தொடராக தழுவி வந்து கொண்டு கடைசியாக வந்து இந்த கட்சியை காப்பாற்றணும் என்று பஸ் பிரேக்கில் கொண்டு போய் நின்றுக்குது. அடிச்சு அடியோட தூக்கி போடு கிடக்கு எல்லாரையும் பிரேக் அடிச்சு. நான் அந்த நாளையில் சொன்னேன், ரணில் விக்ரமசிங்க ஐக்கிய தேசிய கட்சியில் இருக்கிற வரைக்கும் என்று நான் சொல்லல, தலைவர் அஷ்ரஃபுத்தீன் அது அவர் சொன்னது, அதை ஞாபகப்படுத்தினேன். அல்லாட வேலையை பாருங்க, அந்த கட்சியும் இல்லை, தனி சிலிண்டர். நோக்கம் அவர் சொன்னார், ஐக்கிய தேசிய கட்சி எங்களுடைய கட்சி, தலைவர் சொன்னது, நாங்களாம் ஓட் பண்ணினேன். ஆனால் அதுக்கு இவர் தலைவர் அறிக்கிற வரைக்கும் நாங்கள் ஏற மாட்டோம். ஏனெண்டா அந்நேரம் வேற குழப்பம் இருந்தது. அது உங்களுக்கு தெரியும், நான் சொல்லிட்டேன் ஏற்கனவே, கொஞ்சம் கொஞ்சமாக சொல்லியிருக்கேன். ஆகவே அரசியலில் அவர் அந்த சாணக்கியமான முடிவை சாணக்கியத்தனமாக எடுத்தார். இப்போ இன்றைக்கு நாங்கள் பேசினது அப்படியே இருக்க, இப்பொழுதோ தலைவர் ஹக்கீம் பஸ்ஸு கதை படமாக ஓடுது எங்கே தொடங்கினார். ஆகவே எதிலும் உண்மை இருக்க வேண்டும். எங்களுடைய பேச்சுகளில் உயிர் இருந்தது, உண்மை இருந்தது. அன்று நாங்கள் அவ்வாறுதான் எங்களுடைய அரசியல் தீர்மானம் இருந்திருக்க வேண்டும். நாங்கள் அன்றைக்கு சென்றதை பாபஸ் வாங்குறோம், விட்ரோ பண்ணுறோம் என்று சொல்லலையே. நாங்கள் சொல்ல அண்டு முடிவு தான் எங்களோட முடிவு. அது வாப்பாக இருந்தாலும் சரி, முடிவாதான். இன்றைக்கு முடிவுதான். அதற்கிடையில் எவ்வளவு கால மாற்றம், எவ்வளவு புறம்போடப்பட்டிருப்பார்கள். அரங்கன் இயற்கையில் இரத்தக்கரையோடு இருக்கின்ற கட்சிகளிலே நமது இளைஞர்கள் போக முடியாது. வரலாறு அவர்களுக்கு தெரியாது. எந்த நாட்டில் இவ்வாறான அறங்கலை போன்ற இந்த மூர்க்கத்தனமான பணிகள் இருக்குமோ அந்த நாடு உருப்படாது. பங்களாதேஷ் இலங்கையிடம் கற்றுக்கொண்டது இலங்கையை விட மோசமாக நடைபெற்றிருக்கிறது. நாள்தோறும் கையிலே கம்பையும் தடியையும் எடுத்துக்கொண்டு ஆட்களை அடித்து நொறுக்கி சொத்துக்களை இல்லாமல் செய்கின்ற அரசியல் கலாச்சாரம் இது யாருடையது? யாருடையது? கேட்கும். இது கிட்டத்தட்ட உலக அப்படிங்கிற மாதிரி இருக்கீர்கள். புட்டில் புட்டு திண்டாங்கள் மாதிரி இல்லை. இந்த தூக்குகின்ற, கம்பெடுக்கின்ற, அடிக்கின்ற, கரவலம் நடக்கின்ற இந்த கலாச்சாரம் யாருடையது இந்த நாட்டில்? போதும், புட்டு பறந்து. ஆகவே இந்த கலாச்சாரத்தில் நம்மளோட முஸ்லீம் இளைஞர்களும் அதுக்கு 2-3 ஆலிமாரும் வேறு என்னம்மா மகனா பிரிக்கானல்லாப்பா உயர்காக வத்தையா தோத சொல்லி பட்டவாடுறாங்க. அல்லாம் துசூராவது சரி, முஸ்லீம் தானு செக் பண்ற. அவர் என்ற போத படிக்கத்தில் வாங்கின அடிக்கி என்ன ஈரனாவே. ஆகவே அரசியல் கலாச்சாரம் அதற்கு ஒரு வரலாறு அறிந்திருக்க வேண்டும். நாம் பேர் சொல்லி சொன்னவர்கள் யார்? இந்த நாட்டில் அவர்கள் என்ன செய்தார்கள்? இப்பொழுது என்ன செய்தார்கள்? ஆகவே அவ்வாறானவர்களிடம் நாட்டை கொடுத்து விட்டு வீட்டை எல்லாரும் போய், தம்பி நாங்கள் கையை கட்டிக்கிறீங்க, நீங்கள் விரும்பின மாதிரி செய்யுங்கோ ரெண்டு கம்பூதிக்கு கொடுத்து போட்டு இளைஞர்களிடம். இளைஞர்களுக்கு முறையான வழிகாட்ட வேண்டும். முஸ்லீம் காங்கிரஸ் என்கின்ற அந்த அணியை தலைவர் அஷ்ரப் அவர்கள் வளர்த்து அன்று பயங்கரவாதிக்கு எதிராக நமது பிள்ளைகள் ஆயுதம் தூக்கி அழிந்துவிடக்கூடாது என்பதற்காகத்தான் முஸ்லீம் காங்கிரஸை அறிவு ரீதியாக தோற்றுவித்தார். ஆகவே இன்றும் இளைஞர்கள் முதலாவது நாட்டுப்பற்றும் நாடு சம்பந்தமாக சிந்திக்க வேண்டும். எடுப்பார் கைப்பிள்ளைகளாக போகின்ற கட்சி வருகின்ற கட்சி எல்லோரிடமும் சேர்ந்து அறிவு
அது தொடர்பான கல்வி, அவர்கள் தொடர்பான விடயங்களை தெரிந்து கொள்ளாமல் மாட்டிக்கொள்ள முடியாது. எனவேதான் வருகின்ற ஜனாதிபதி தேர்தல் முக்கியமானது. அல்லாவின் உதவியோடு நாம் ஒரு நன்றி கடனை இந்த நாட்டு மக்கள் எல்லோரும் செய்வதற்கு இருக்கின்ற ஒரே ஒரு தேர்தல். இங்கே கேட்கிறார்கள், ஒருத்தர் நன்றி கடன் செலுத்துகிறார்கள் இல்லை ரணிலை தவிர. போமா இல்லையா? கேட்குறார்கள், ஆறு கேட்கா அங்கே நன்றி கடன் செலுத்துகிறாள், ஆறு கேட்கா ஒரு ஆள் தான் கேட்குது. இதுக்கு முகத்தில் கையை வச்சுக்கிறீங்க தேவையில்லையே. ரணில், சஜித், அவர் ஆறு அனுர, இதை 3 வரையும் பார்த்தா 6க்கு போடலாம், அவ்வளோதானே. இதுக்கு வாயில் விரல் வச்சு யோசிக்க தேவையில்லையே ஒவ்வொரு வீடுகளிலும். எனவேதான் இந்த பணியை எல்லா மக்களும் வாக்கு போட இருக்கிறாங்க. நாம் அதை ஒழுங்குபடுத்தி கொடுக்க வேண்டும் என்கின்ற அடிப்படையில் நாம் எல்லோரும் தேசிய காங்கிரஸ் நாடு முழுவதும் வேலை செய்ய வேண்டும் என்பது ஒன்று. களங்களிலே இறங்கி ஒவ்வொரு வட்டாரங்களிலும் ஒவ்வொரு கிராம சேவை பிரிவுகளிலும் நாங்கள் இறங்க வேண்டும் என்பது ஒன்று. இவற்றுக்கெல்லாம் அத்திவாரம் போட்டார் போல் 23ஆம் தேதி தேசிய காங்கிரசினுடைய தேசிய மாநாடு, 20வது மாநாடு அக்கரைப்பட்டி நீர்ப்பூங்காவில் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. இன்ஷா அல்லாஹ் இது ஒரு முக்கியமான அரசியல் காலகட்டம். நீங்கள் எல்லோரும் நமது போராளிகளை, நமது சகோதரர்களை, நமது கொள்கையோடு பின்னி பிணைந்திருக்கின்றவர்களை, நமது ரசிகர்களை, நம்மை நேசிக்கின்றவர்களை எல்லோரையும், முடியுமானவர்கள் எல்லோரையும் 23ஆம் தேதி வெள்ளிக்கிழமை ஜும்மாவுக்கு பிறகு 2 மணியிலிருந்தே நிற்கக்கூடியவாறு எல்லோரும் களை கட்டுகின்ற ஒரு மாநாட்டில் கலந்து கொள்வதற்கு நீங்கள் எல்லோரும் வர வேண்டும். தேசிய காங்கிரஸின் பணியை செய்யுமாக இருந்தால் எப்படி செய்யும் என்று உங்களுக்கு தெரியும். நமக்கான கலை கலாச்சார நிகழ்வுகள் மாத்திரமல்ல, இந்த நாட்டில் ஒரு முக்கியமான அரசியல் காலம், நாட்டு மக்களை தலைமை தாங்குகின்றவர்கள் தொடர்பான ஒரு தேர்தல் காலம். இந்த காலத்தில் தேசிய காங்கிரஸ் நாம் நடத்துகின்ற மாநாடு முக்கியமான மாநாடு என்ற அடிப்படையில் உங்களுடைய ஒவ்வொரு ஊர்களிலும் ஒவ்வொரு வீடுகளிலும் இருக்கின்ற நமது பெரியோர்கள், தாய்மார்கள், சகோதரிகள், இளைஞர்கள் எல்லோருமாக அணிவகுத்து வர வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு இன்ஷா அல்லாஹ் இதன் பிறகு ஒவ்வொரு ஊர்களிலும் ஒவ்வொரு பிராந்தியங்களிலும் உங்களுக்கான அமைப்பாளர்கள், மாவட்ட அமைப்பாளர், கிராம சேவக அமைப்பாளர்கள், அதனுடைய தலைவர்கள் என்ற பதவிகள் எல்லாவற்றையும் நாங்கள் நெறிப்படுத்தி முறையாக கட்சியை கொண்டு செய்வதற்கான ஏற்பாடுகளை செய்வதற்கு கட்சியும் எல்லோரும் நாங்கள் வருவோம். இன்ஷா அல்லாஹ் நீங்கள் எல்லோரும்